அதுதான் நாங்க இனிதான் பார்க்கணும் இனி என்ன நடக்கும்னு சொல்லி. இப்போ உள்ளுக்கு போவாரா போக மாட்டாரா அப்படிங்கிறது. ஏன்னா சட்டத்தரணி கேஸ் கொஞ்சம் இப்போ சூடு பிடிக்கும் இந்த வாரம். அது சம்பந்தமா இப்ப தேடி ஆராய்ஞ்சுகிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும். ஆனா ஏன் இந்த சட்டத்தண்ணி வாய் திறந்து அது உண்மையா பொய்யாண்டே சொல்லல? அவர் சொல்றாரு இல்லையா, அவர் எதனால சொல்றாரு, நீதிமன்றத்துக்கு போங்க, நீதிமன்றத்துல முன்வாங்க, நீங்க அப்படின்னா இந்த இந்த பிரச்சனைகளை பாருங்க அப்படி இப்படின்னு அரசாங்கத்துக்கு ஒரு ரிட்டர்ன் கொடுத்து விடுறாரு. நாட்டுல அப்ப நீங்களும் சட்டத்தண்ணி ஆகலாம். அந்த மாதிரி ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் மூலமா ஏதாச்சும் சட்டத்தண்ணி ஆகலாம்னு தான் நானும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். மட்டக்களப்புல 1.5 வருஷம் ஒரு ஆள் சட்டத்தண்ணியா நீதிமன்றத்துக்கு போய் வந்திருக்கிறாரு. அப்ப பாருங்க. அப்படியும் நடந்து கொண்டுதான் இருக்கு. இப்ப நாட்டில் ஏதாவது மாற்றத்தை கேட்டவங்க மாற்றங்கள் திங்கட்கிழமை புறம் இருக்குதா அல்லது போனவங்களுக்கு எல்லாம் மாற்றம் நடக்க போகுதா? எப்படியுமே இப்போ இன்னைக்கு நடந்த மீட்டிங்கை பத்தி தான் நாளையில இருந்து 1 வீக்குக்கு பேச போறாங்க. அது நிச்சயம். அவங்க வந்த சார்பில் வந்தவங்க எல்லாருமே இந்த வெற்றிகரமான ஒரு கூட்டம், இதுவரை இந்த அரசாங்கம் பயந்துட்டது. வரவு செலவு திட்டம் விவாதம் நாடாளுமன்றத்துல இந்த தினம் நுகைகொட கூட்டமா தான் இருக்க போகுது. கட்டாயம் நுகைகொட சம்பந்தமா தான் பேச போறாங்க. இதுல என்னென்ன மைனஸான விஷயங்கள் இருந்தது அதுகளை சுட்டி காட்டுவாங்க, பிளஸ் ஆன விஷயங்களை சுட்டி காட்டுவாங்க. இந்த வாரம் அதுகளை பார்க்கலாம். கணக்க காணொலிகள் அப்ப வெளிவருவதற்கும் இருக்குது. இன்னும் பல காணொலிகள் இன்னும் பல கோணங்கள்ல பல பேர் ஷூட் பண்ணாங்க ஒவ்வொரு வீடியோஸ். இனி நாளை காலை எழுந்து பார்க்கும்போது சரி, நாளை பகலும் சரி, நிறைய காணொலிகள் வெளியாகலாம். ஆனால் எந்த ஒரு கலகமும் இல்லாம மிகவும் அமைதியை கடைபிடிச்சிருக்கிறாங்க. அவங்க உற்சாகத்தை வெளிப்படுத்தினாலும் மிகவும் பண்பா நடந்து கொண்டிருக்கிறாங்க இல்லையா? இப்ப தெரியும் தானே 2022 மே 9 என்ன நடந்துச்சு. இதே ஆறாவாரத்தோட வந்தவங்க தான் கோல்ட் ஃபேஸுக்கு பூந்து அங்க இருந்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் அடிச்சு கடைசியில அடி வாங்கிட்டு வேற வெவையில குளிச்சுட்டு போனாங்க. சரியா? ஆனா நாங்க எங்கட அங்கிள் வந்தாரு, அந்த தவண்ட தெரிஞ்ச அங்கிள். அவர் வந்துருந்தாரு. இந்த காந்தக மக்கள் வந்தாரு, வந்தாரு எல்லாம் டவுசர் போட்டு வந்திருப்பாரு போல. வந்திருப்பாரு. ரொம்ப அலர்ட்டா தான் இருந்தாரு. இதனாலதான் அவங்க கொழும்புக்கே வரல. நுகைகொடையிலே முடிச்சுக்கிட்டாங்க. என்ன காரணம்? இதனாலதான். ஆனா நுகைகொடையில சனம் நிறைஞ்சுதானே இருந்தது. அந்த இடம் அப்படியே ஒரு பெரிய சனம் கூட்டமா தானே இருந்தாங்க. ஆனா இப்படித்தான் சனம்னு சொல்றதுக்கு அந்த ஒரு சின்ன இடம், ஒரு நெருங்கிய இடம். இப்ப கரூர்ல விஜய்க்கு நடந்தது, தளபதிக்கு நடந்தது, அதே மாதிரி தான் இங்க நடந்தது. தளபதிக்கு நடந்ததுன்னா அது தளபதி கேட்கலையே. ஆமா, கேட்காம கொடுத்தாங்க. தளபதி கேட்கல, அத கொடுத்தது தளபதி தானே. தளபதிக்கு தளபதி கொடுத்தது. அது சரி. ஆமா ஆமா, அதுவும் தளபதி மூக்கா தளபதி விஜய்க்கு கொடுத்தது. ஆனா இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்தது அதே மாதிரி. சரியா நாமல் ராஜபக்ச பேசிக்கிட்டு இருக்காரு. சரியா உரை நடக்குது. ஒரு 5 மணிக்கு உரை முடிந்து கரண்ட் கட், பவர் கட். நுகைகொடையில கரண்ட் கட் ஆயிருச்சு. ஃபுல் ஏரியாவும் ஷாக். இது இல்ல, நான் என்ன மைண்டுக்கு இப்ப நான் தமிழ்நாடு யோசிச்சு இது என்னடா கரூர்ல நடந்த மாதிரி எங்கேயும் நடந்துருச்சு.